இன்னைக்கு நம்ம ஃபைனல் கட் ப்ரோ FCB 10.7ல புதுசா அப்டேட் ஆயிருக்க என்ன நியூ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு பார்க்க போறது ட்ராக்கிங் மெத்தட்ல ஸ்பெசிஃபைடா மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கறோம். என்ன விஷயம் சொல்லுங்க, அத நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். ஃபைனல் கட் ப்ரோ லான்ச் பண்ணியாச்சு. இந்த ஃபைனல் கட் ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா அபவுட் ஸ்கிரீன் பண்றேன். இதுல 10.7 இந்த 10.7 மேஜர் அப்டேட் இதுதான். இதுல வந்து நம்ம சொல்லியிருந்த இந்த மிஷின் லேர்னிங் ட்ராக்கிங் மெத்தட்ஸை யூஸ் பண்றதுக்காக ஒரு கிளிப் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப் பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாம்ல ஷூட் பண்ணியிருந்த ஒரு கிளிப், ஒரு வெஹிக்கிள் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சீனு. அந்த வெஹிக்கிள் கூடவே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ட்ராக் பண்ணா எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய ஒரு ஐடியா இம்போர்ட் பண்ணிட்டு ப்ளே பண்றேன். ஸோ அந்த டைம் லைன்ல வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு வண்டி வந்து ஓட்டிட்டு போற மாதிரியான ஒரு சீன் இது. ஸோ இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணோன்னா கிளிப்போடைய ப்ராப்பர்ட்டியில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தோன்னா ஸோ இந்த ட்ராக்கர் ஆட் பண்ணுறேன். ட்ராக்கர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கருடைய பாயிண்ட்டை வந்து இந்த வண்டிக்கு நான் செட் பண்ணுறேன். வண்டியும் இந்த பர்சனுக்கும் வந்து செட் பண்ணிக்கிறேன். இல்லைங்களா, இதில் வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கிங் மெத்தடை ஸ்க்ரால் பண்ணோன்னா கீழே அனலைஸ் மெத்தட் இதில் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கிளவுட் மெஷின் லேர்னிங் இருக்கும். கம்பைன்டு பாயிண்ட் கிளவுட் ஆல்ரெடி இருந்த ஃபங்க்ஷனு. பட் இந்த கம்பைன்டு பாயிண்ட் கிளவுட்லையும் ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஜம்ப் ஆகும். ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் குறுக்கில் வந்துடுச்சுன்னா ட்ராக் பண்ணாது, மிஸ் பண்ணிடும். இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்தது. அதை வந்து இந்த மிஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ட்ராக் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். அனலைஸ் கொடுக்குறேன், மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அதுவே அனலைஸ் பண்ணிட்டு ஒரு டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிடுச்சு. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ குயிக்காக அரேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரீ வந்து இன்டரப்ட் ஆகுது. பட் ட்ரீ இன்டரப்ட் ஆக கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா ட்ராக் பண்ணிருக்கு பாருங்க. இது நல்லா இருக்கு. இது நல்ல ஒரு யூசபிள் கண்டிஷன்ல இருக்க விஷயம், சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லலாம் இதை. ஸோ டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்துட்டு ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ல காப்பி பண்ணியிருந்தேன். இந்த டேட்டா யூஸ் பண்றதுக்காக அந்த கிளிப்பை ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. என்ன சித்தப்பு தேறிரு. காப்பி இங்க ஃப்ரேம்ல இருந்து எங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங் ஃப்ரேம் வரைக்கும் ப்ளே ஆகுது. இது கூட நான் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளிக் பண்றேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிட்டு ட்ராக்கர் எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த ட்ராக்கர்ல ஆல்ரெடி இருக்க ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி ட்ராக் பண்ணியிருந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷன் மட்டும் டிக் பண்ணிட்டு டன் கொடுக்குறேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எனக்கு இந்த டெக்ஸ்ட் எங்க அலைன்மெண்ட் வேணுமோ அந்த அலைன்மெண்ட்டுக்கு லைட்டா அலைன் பண்ணிக்கிறேன் ஸ்லைட்லி. ஸோ அலைன் பண்ணிட்டு ப்ளே பண்றேன் பாருங்க. தட்ஸ் த ரிசல்ட். இப்போ இது கூடவே வந்து நமக்கு அழகா வெஹிக்கிள் கூடவே அந்த டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். இது ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஃபைனல் கட் ப்ரோவுடைய புது அப்டேட்ல இருந்த ஃபியூச்சர்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப பார்க்கலாம். எங்களுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். எங்களுடைய சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுடைய கண்டென்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இந்த மாதிரியான வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். நன்றி.